ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர் ஒன்று கொடுக்குறேங்க. நம்ம கிட்ட வாங்கக்கூடிய கஸ்டமர் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ல டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டுங்க. வெரி ஃபியூச்சரிக் லேண்ட்மார்க்னு சொல்லப்படக்கூடிய கோல்ஃப் கிரவுண்டுக்கு எதிர்த்த மாதிரியே ஒன்லி 30,000 30,000 முன்பணம் செலுத்தி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மினிமம் அமௌண்ட்டை கொண்டு வாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நிலம் அமையும். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கிறேன். நம்ம விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டில் மிகப்பெரிய சகாப்தத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 14 வருடங்களாக நிலைத்து நின்று 8 மாவட்டங்களில் பறந்து விருந்து கிட்டத்தட்ட 400+ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்க ஒரு மிகப்பெரிய பிராண்டு தான். இன்றைக்கி கோயம்புத்தூர் மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒரு ஃபியூச்சர் லேண்ட்மார்க் பக்கத்தில் எனக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் அதனுடைய அப்ரிசியேஷன், அதனுடைய டெவலப்மெண்ட் வந்து மல்டி ஃபோல்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அவங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக இந்த ப்ராஜெக்டை கோயிங் டு லான்ச்சிங்க. இது நம்ம லான்ச்சிங் டயத்தில் நம்ம இந்த ப்ராஜெக்டில் இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு கொஸ்டின் மக்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தயாராக இருக்கிறேன், ஆனால் ஃபியூச்சரில் எனக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் ரிட்டர்ன் கொடுக்கணும். அப்படி ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது லேண்ட்மார்க் பக்கத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எக்ஸ்பெக்டேஷனும் மக்கள்கிட்ட இருக்கிறதுனால நம்ம விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருடைய ஃபியூச்சர் லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய கோல்ஃப் கிரவுண்டுக்கு எதிர்த்த மாதிரியே நம்ம மலுமிச்சம்பட்டி செட்டிப்பாளையத்தில் தாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம லொக்கேட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் இங்கே வாங்கி ஒரு கமர்ஷியல் டெவலப்மெண்ட், ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸோ இல்லை வில்லாஸோ நீங்கள் எது பண்ணாலும், ஏன்னா ப்ரீமியம் வில்லா பிளாட்ஸ் அப்படிங்கிறதுனால இங்கே வாங்கி நீங்கள் ரீலொக்கேட் ஆகுறீங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேருந்து கோல்ஃப் கிரவுண்டை பார்க்கும்போது கோல்ஃப் கிரவுண்ட் இஸ் அசோசியேட்டட் வித் ப்ரீமியம் கேம்ஸுங்க. ஸோ அதனால் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த லொகேஷன் நம்ம சூஸ் பண்ணி இங்கே நம்ம ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுறோம். ஸோ விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நிலத்தை வாங்கி நிறவி அதில் 4 கல்லை வச்சு நம்ம விற்கிறது இல்லைங்க. நம்ம கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக கேட்டட் கம்யூனிட்டியாக தான் நம்ம வந்து லான்ச் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன் கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டில் வெறும் 67 டெனன்ட்ஸ் தான் கேன் லிவ் இன் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ 68வது டெனண்டாக எங்கிட்ட விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து இடம் கேட்டால் கூட எங்களால் இடம் கொடுக்க முடியாதுங்க. ஸோ அதனால் 68வது வரக்கூடிய அந்த கஸ்டமர் இங்கே ஏதுக்குன்னே வாங்கின கஸ்டமர்கிட்ட தான் அவங்க வாங்கணும். அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய டெனண்ட் தாங்க ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல சாதாரணமாக ஒரு 20 லட்ச ரூபா, ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு அவங்க ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மல்டி ஃபோல்டாக தரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அஷ்யூர்டாக இருக்கிறதுனால தாங்க நம்ம ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஹைலைட்டடாக இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட் செல்லிங்காக இருக்குது. ஏன்னா இட்ஸ் கேட்டட் கம்யூனிட்டி. நீங்களே பார்க்கலாம், ஆர்ச் அண்டர் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சுற்றி காம்பவுண்ட் சோர் இருக்கும். ஸோ இங்கே வாங்குற டெனண்டே வந்து உள்ளே என்ட்ராகணும் அப்படின்னா யார் என்னன்னு கேட்டு தான் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா 2 to 3 இயர்ஸ் நம்ம ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் கொடுக்கறதுனால இது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம ப்ராஜெக்டை பொறுத்த ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால நம்ம என்ட்ரன்ஸ் மெயின் ரோடே 33 feet வைட் ரோடாக கொடுத்து கட்ரோடு 30 feet ரோடாக நம்ம கட்ரோடாக கொடுத்துருக்குறோம். ஸோ சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 acres கிரீனரியாக நம்ம அமைச்சிருக்கிறோம். இந்த 3 acres லேண்டுமே டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டில் மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் என்ன எதிர்பார்க்காங்க அப்படின்னா, நார்த் ஈஸ்ட் சைட்ஸை வந்து எதிர்பார்க்கறதுனால தான் நம்ம அட்வான்ஸாகவே இந்த வீடியோ நம்ம கொடுத்துருக்கோங்க. ஸோ உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குது, நார்த்து இல்லை ஈஸ்ட் இல்லை நார்த் ஈஸ்ட் ஃபேஸ் உள்ள ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இமிடியேட்டாக கீழே நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஃப்ரீ சைட் விசிட்டை புக் பண்ணிக்கிங்க. விஐபி சிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்காம்ப்ரமைசபிள் அமிட்டிஸ் கொடுக்குறதாங்க நம்மளுடைய வழக்கம். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஆர்ச்சி கேட்டு கொடுத்துருக்குறோம். என்ட்ராகும் போதே 33 feet வைட் ரோடு கொடுத்துருக்கோம் அண்ட் 30 feet கட் ரோடு கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் போக ஸ்ட்ரீட் அவென்யூ ட்ரீஸ் அப்படிங்கிற அந்த ட்ரீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ராகும் போது சோலார் பவர்டு லைட்ஸ் வச்சிருக்கோம், இபி கனெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப அற்புதமான ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால இங்கே நீங்கள் கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மலுமிச்சம்பட்டி கோல்ஃப் கிரவுண்டுக்கு சுற்றி நீங்கள் ஒரு சர்வே பண்ணி நம்மளே மாதிரி ஒரு ப்ராஜெக்டை கண்டுபிடிக்க முடியும்னா முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டிமாண்டட் லொகேஷன். அதனால லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறனால ஒன்லி 67 plots உங்க இருக்கிறதுனால உங்கள் பெயர் அந்த நிலத்து மேலே ரிஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னா இமிடியேட்டாக வாங்க, யோசிக்காமல் வாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப லிமிட்டட் பிளாட்ஸ் தான் இருக்குது. நானும் இந்த வீடியோ எவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ணி விட்டுறேன். கண்டிப்பாக அதே மாதிரி நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷான டைமில் வந்து எடுத்திருக்கோம், ப்ரீ லான்ச்சிங் வந்திருக்கோம். கண்டிப்பாக லாஸ்ட் டைமே வந்துட்டு லான்ச்சிங் டைமில் எடுத்து நிறைய பேருக்கு கிடைக்காம அவங்க தேடுற சைட்ஸ் கிடைக்காம போச்சு.
இந்த தடவை நார்த் ஈஸ்ட் கார்னர் எல்லாமே அவைலபிள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் ப்ரீ லான்ச்சிங் சொன்னதுனால இதில் ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர் ஒன்று கொடுக்குறேங்க. நம்ம கிட்ட வாங்கக்கூடிய கஸ்டமர் அட்வான்ஸ் பண்ணும்போது 30,000 அட்வான்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு ஒன்று கொடுக்குறோம். அவங்க 30 days அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எய்தர் மிக்ஸி, வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜிரேட்டர் இல்லைனா எல்இடி டிவி, ஸ்மார்ட் ஃபோன் இதில் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு லக்கிலி கிடைக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஃபர் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த இடம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன ரீசன் சொல்லலாம் சார்? நானும் 2 குழந்தைக்கு தகப்பேன். அந்த தகப்பன் முறையில் என்னோட எதிர்பார்ப்பு என்ன இருக்குமோ அதுதான் எங்களுடைய கஸ்டமருக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாறுபட்ட கருத்து இல்லைங்க. ஸோ என்னுடைய குழந்தையா இருக்கட்டும் இல்லை கஸ்டமருடைய குழந்தையா இருக்கட்டும் எய்தர் இன்ஜினியர் இல்லைனா டாக்டர், மெடிக்கல் இதுதான் பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் வந்து ரொம்ப அருகாமையில் இருக்குது, ஏகப்பட்ட இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஸோ அந்த ஆஸ்பெக்டை நீங்கள் எதிர்பார்த்தா கூட இந்த இடம் உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை ஃபிட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் போக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்குது அப்படின்னா கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ், கற்பகம் மெடிக்கல் காலேஜ், கற்பகம் ஐடி பார்க்ஸ், ரத்தினம் ஐடி பார்க், ரத்தினம் யூனிவர்சிட்டி, எல்என்டி கம்பெனி, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த நிறுவனங்களாக இருக்கட்டும் எல்லாம் ஃபியூச்சரில் கோல்ஃப் கிரவுண்டை சரௌண்டிங் என்ன வரலாம் அப்படின்னா 5 star ஹோட்டல்ஸ் வரலாம், 3 star ஹோட்டல்ஸ் வரலாம், ஐடி கம்பெனிஸ் வரலாம், ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம்ஸ் வரலாம். ஏன்னா கோல்ஃப் கிரவுண்ட் அப்படிங்கிறது ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் ப்ரீமியம்ங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல வாங்கக்கூடிய மக்கள் இல்லை இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் எக்ஸ்பெக்டேஷன் ப்ரீமியமாக அந்த லொக்கேஷன் மாறும் அப்படிங்கிறத எந்த விதமான மாறுபட்ட கருத்து இல்லைங்க. 5 to 10 yearsலாம் வேற மாதிரி growth இருக்கும். அந்த டைம்லாம் நினச்சி பார்த்தா கூட வாங்க முடியாது, அந்த மாதிரி பிரைசிங்கில் இருக்கும். கண்டிப்பாக சார். இன்னொரு கருத்தை நாங்கள் வலியுறுத்துறோம். என்ன அப்படின்னா இன்னைக்கு செபி என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க 10 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்கீங்களா, அந்த 10 லட்சம் ரூபாய் அடுத்த 10 இயர்ஸ்ல வந்து குட்டி போடுமா அப்படின்னா குட்டி போடாதீங்க. அந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்பு நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல 5.5 லட்சமா இருக்கும் அப்படிங்கிறது செபி சொல்றாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணம் ஃபியூச்சரில் மல்டி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன் நம்ம கோல்ஃப் கிரவுண்டுக்கு எதிர்த்த மாதிரியே எட்டி பார்க்கும் திசையிலே அமைஞ்சிருக்கக்கூடிய நம்ம ப்ராஜெக்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பணம் 100% ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்க. ஆனால் நம்ம லொக்கேஷனுக்கு வரதுக்கு கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா எந்த வழியாக வரலாம்? கண்டிப்பாங்க. எல்லா லொக்கேஷன்லேருந்து இங்கே ரீச் பண்ணுறதுக்கு உண்டான ரோட் பாயிண்ட் இருக்குதுங்க. ஆனால் காந்திபுரத்துலேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேங்க, இன்றைக்கி உக்கடம் ஆத்துப்பாலம் கிட்டத்தட்ட 481 கோடி ரூபாயில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஓப்பனிங்கை தொடர்ந்து நம்ம சைட்டுக்கு வரக்கூடிய ஆக்சசிபிள் ரொம்ப இலகுவாயிடுச்சுங்க. பிரிட்ஜ் மேலே ஏறி நீங்கள் இறங்குறதே தெரியாது, நம்ம சைட்டுக்கு நீங்கள் ரீச் ஆகலாம். அதனால தான் இது வந்து இன்னும் ஹைலைட்டாக மாறிக்கிட்டு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி காந்திபுரத்துலேருந்து நம்ம உக்கடம் கிராஸ் பண்ணி ஈச்சனரி வரணும், நம்ம மலைச்சோட்டி வரணும் அப்படின்னாலே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எடுத்துக்கும். அப்போல்லாம் இன்னைக்கு காலையில் நான் அந்த ஃப்ளைஓவர் வழியே தான் வந்தேன், 20 மினிட்ஸில் வந்துட்டு அங்கேருந்து. உண்மைதாங்க. ஏன்னா அப்போ அவ்வளோ ஹெக்டிக் டிராஃபிக் இருந்துச்சு. அதை இன்னைக்கு இலகுவாக்கும் விதையில் தான் அந்த பிரிட்ஜை போட்டிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் அந்த பிரிட்ஜில் ஏறதும் தெரியாது, இறங்குறதும் தெரியாது. அந்த மாதிரி நம்ம லொக்கேஷன் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ரீச் பண்ணிடலாம். மலுமிச்சம்பட்டி கோல்ஃப் கிரவுண்ட் அப்படின்னாலே செம்ம பொட்டன்ஷியல் ஏரியா தான். நம்ம பிளாட்ஸும் பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ப்ரைஸிங் எப்படின்னா அஃபோர்டபுளாக இருக்குமா? கண்டிப்பாக சார். நான் இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆஸ் எ பேரண்ட் மறுபடியும் நான் சொல்கிறேன், என் குழந்தைகளுடைய ஃபியூச்சர் என்னுடைய ஃபியூச்சர் நான் எதிர்பார்க்கும் போது இதில் 10 லட்சத்தை தொட்டே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்போ ஒரு ப்ரீமியம் வில்லா பிளாட்ஸ், அது டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு, அதுவும் கேட்டட் கம்யூனிட்டியில் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் வாங்கி கொடுக்கும்போது அவங்களுடைய காலத்தில் அவங்க பெருமையாக என்ன சொல்லலாம், என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்னுடைய ஃபாதர் அன்னைக்கே கோல்ஃப் கிரவுண்டு பக்கத்துலேயே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சதுனால இன்னைக்கு அதில் நாங்கள் என்ஜாய் பண்ணி லிவிங் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயங்க, நமக்கு இன்னைக்கு இட்ஸ் அஃபோர்டபுள், ஆனால் நம்மளுடைய குழந்தை எதிர்காலத்தில் இட்ஸ் அன்அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்குங்க. அதில் மாற்றமே இல்லை. செம்ம ப்ரீமியமாக இருக்கும், நினச்சி பார்த்தா கூட வாங்க முடியாது, அந்த மாதிரி ப்ரைஸிங்கில் இருக்கும். அது வேணா கண்டிப்பாக டேம் ஷூருங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மினிமம் அமௌண்ட்டை கொண்டு வாங்க, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நிலம் அமையும். நான் மறுபடியும் சொல்கிறேன், பணத்தை திரட்டி வச்சுட்டு நிலம் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் இது சாத்தியமில்லாத விஷயங்க. ஆனால் நிலத்தை வாங்கிட்டு பணத்தை திரட்டணும் அப்படின்னா ஈஸியாக அமைஞ்சிருங்க. அதை தான் சொல்லுவாங்க, ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு, ஒரு வீட்டை கெட்டிப்பாரு அப்படிம்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முழு மனதோட வாங்க, இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமையும். ஆனால் இப்போ நம்ம சைட்டை கஸ்டமர் பார்க்குறாங்க, பார்த்தோம்னா அந்த பர்டிகுலர் சைட் வந்து பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ டோக்கன் அமௌண்ட் பே பண்ணணுங்க? ஒன்லி 30,000 30,000 முன்பணம் செலுத்தி இதை நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம். 30 days டைமில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த பர்டிகுலர் சைட் வந்து பிளாக் பண்ணிக்கலாம். 100% உங்கள் பேரும் அது பிளாக் ஆயிரும். வேற யாருக்கும் நம்ம அதை கொடுக்கவும் மாட்டோம், காட்டவும் மாட்டோம். ஸோ நிலம் வாங்கணும், பிரீமியம் வில்லா பிளாட்ஸ்னு வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிக்கிடுறேன், பணத்தை வச்சுட்டு நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நிலத்தை வாங்கிட்டு பணத்தை பெறட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஈஸியாக அமைஞ்சிடும். ஸோ உங்களுக்கு நம்ம கம்பெனி சார்பாக அப்படி ஒரு இன்டென்ஷன் நிலம் வாங்கணும்னு என்ன இருந்தாலே உங்களுக்கு உண்டான ஃப்ரீ காரை கீழே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணும்போது உங்கள் ஃபேமிலியாக வந்து வர்றதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து
நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு இந்த இடம் உங்களுக்கு சரியா அமையும் அப்படின்னா நீங்க கண்ட மூடிட்டு டோக்கன் பண்ணுங்க. கண்டிப்பா இது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, உங்க நேம் இந்த மண்ணு மேல எழுதப்படுங்க. நீங்க சொன்ன மாதிரி நிச்சயமா வந்துட்டு விஐபி ஹவுசிங்ல நாமளும் ஒரு இடம் வாங்கிடணும் அப்படின்ற ஒரு கனவு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து நாமளே நிறைய ரிவ்யூஸ் பண்ணிருக்கோம், நிறைய இடத்துல ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம், ஈவன் சென்னையிலலாம் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் எப்பயும் போல ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருக்கும். நீங்களும் நம்ம டீமோட வந்துட்டு எனி டைம் ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி அவங்களும் அவைலபிளாக இருக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். நம்ம கண்டிப்பாக. ஸோ அந்த வகையில் நம்மளுடைய மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ப்ராஜெக்டில் உங்களுக்கு இருந்து இதில் உள்ள ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டையும் உங்களுக்கு அழகாக சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் எந்த பிளாட்டை வாங்கினா அது உங்களுக்கு சகல சௌபாக்கியங்கள் நிறைஞ்சதாக இருக்குது, உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுப்பாருங்க. ஸோ நம்ம மேனேஜரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு கீழே நம்பரை கால் பண்ணுங்கள். ரைட்டா. ஸோ இதே மாதிரி சூப்பரான எக்ஸலண்ட்டான ப்ராஜெக்ட்டில் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக. தேங்க்யூ.